விக்கி விக்கி, என்னாச்சு அப்பா? வீட்டுக்கு தாத்தா வராங்க. 2 பேர் போய் பஸ் ஸ்டாப்ல போய் கூட்டிட்டு வாங்க. எப்பா இந்த சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போய் சொல்கிறியப்பா, நியாயமா இருக்காப்பா இது? வேல் மண்டையை தான் பொழுக்குது. இருந்தாலும் தாத்தாவை கூப்பிட்டு போகணும்ல, போய் கூட்டிட்டு வா. தம்பி வீட்டில் தானே போய்ப்பா, அவனை போய் கூட்டிகிட்டு வர சொல்லுப்பா. நான் ஏன் போகணும்? தேவனா நீ போயிட்டு வா. சரி நான் போகிறேன். தாத்தா கொண்டு வர gift ஃபுல்லாக எனக்கு தான், உனக்கு ஒன்று கூட தர மாட்டேன் பார்த்துக்கோ. ஐயோ, இவன் கிஃப்ட் தரப்ப மாட்டான் போல இருக்க. சரி நம்ம நைஸாக போயிடலாம். சரிப்பா, நான் முன்னே போயிட்டு வரேன். சரிப்பா, நானும் போயிட்டு வரேன். தம்பி தாத்தா வருவாங்கன்னு சொன்னாங்களே, எப்போ வருவாங்க? இவ்வளோ நேரம் ஆயிட்டு. தெரியலண்ணா, தாத்தா வரகட்டி நம்ம டீ ஷாப்புக்கு போயிட்டு வந்துடலாமா? சரி வா போயிட்டு வரலாம். என்கிட்ட காசுல நீயே வாங்கிட்டு வரோம். சரி வா வா வாங்கி தரேன். அண்ணா டீ நல்லா இருக்குல்ல? தம்பி டீ நல்லா தான் இருக்கு. அண்ணா ரொம்ப டேட் ஆயிட்டு தாத்தா வந்து பாருல. இல்லாட்டி அப்போ போட்டு அடிட்டின்னு போட்டு அடிப்பாங்க. சரி வா டக்குன்னு போய் தாத்தாவை கூட்டிட்டு வரலாம். சரி வா போலாம். அண்ணா அண்ணா பஸ் போயிட்டா? தெரியலையே, அந்த நைட்டு கேட்டு பார்க்குமா? சரி அண்ணா. அண்ணா அண்ணா காலையில் 10 மணிக்கு வரும்ல அந்த பஸ் போயிட்டா? தம்பி மணி 11 அந்த பஸ் எப்போ போயிட்டு தம்பி. தம்பி பஸ் போயிட்டா இன்னைக்கு வீட்டுக்கு போனால் டண்டனக்கா எனக்கா தான் தம்பி. என்னது டண்டனக்கா? அவ்வளோதான், இன்னைக்கு வீட்டுக்கு போனா அடி எடுக்க போறாங்க வீட்டை. வேற என்ன பண்ணுறது, வா வீட்டுக்கு போகலாம். தாத்தா, ஊர்ல எப்படி வேலையெல்லாம் நல்லா போச்சா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. விக்கி விஷால் எங்கப்பா? அப்பா உங்களே பஸ் ஏற்று தான் வந்தாங்க. வரும்போது எங்கேயாச்சும் போயிருப்பானுங்க. இன்னைக்கு அவனுக்கு வீட்டுக்கு வரட்டும், உங்களுக்கு 2 பேத்துக்கு இருக்கு. சரிப்பா சரி. அப்பா அப்பா, பஸ் ஸ்டாப்பில் போய் பார்த்தேன், தாத்தாவை காணும்பா. ஆமாப்பா ஆமா, தாத்தாவே காணோம், நான் பார்த்தேன். அப்பா என்னப்பா தாத்தா வீட்டில் இருக்காரு? தாத்தா பஸ் ஏற்றி விட்டு சொன்னா நீங்க டீ குடிச்சிட்டு வரீங்களா? உங்களுக்கு நீங்க இருக்கு வாங்க. உங்களை இந்த மாதிரி அடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் பாருங்க. எப்போ பார்த்தாலும் சும்மா பஸ் ஸ்டாப் போகிறோம்னு சொல்லி டீ குடிச்சிட்டு அது குடிச்சிட்டு வரீங்கல்ல, உங்களுக்கு இது அடி தேவைதான். அப்பா அப்பா அடிக்காதீங்கப்பா, ரொம்ப வலிக்குது. அப்பா அப்பா என்னைய அடிக்காதீங்கப்பா, ரொம்ப ரொம்ப வலிக்குதுப்பா. உங்களுக்கு இந்த அடி தேவைதான், வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்க உங்களுக்கு இது ஒரு அடி மோசமானும். பசங்களை போட்டு அழிக்காதப்பா, அவங்களே ரொம்ப ரொம்ப பாவம். சரிப்பா, நீங்க சொன்னதை கேட்டு நான் இவங்களை அடிக்காம இருக்கேன். அடுத்தது எதுவுமே பண்ணாங்க அடிப்போம்பா. சரிப்பா, அடிக்காத. இன்னைக்கு உங்க 2 பேத்துக்கு தண்டனை. நீங்க தான் இன்னைக்கு சமைக்கணும் பாருங்க. சரிங்கப்பா. சரிங்கப்பா. தம்பி உனக்கு எப்படி சமைக்கணும் தெரியும்? சரிங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி தம்பி கேளு. சரிங்கண்ணா. அண்ணா என் ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை, நீனே ஃபோன் போடு. சரி நம்பர் சொல்லு. 91 18 23 45 14 38. ஹலோ விஷால் ஃப்ரெண்டா? சமைக்க எப்படின்னு சொல்லிக்காங்கண்ணே. நீங்கள் சொன்ன டிப்ஸுக்குண்ணா தேங்க்ஸ். அப்பா எங்களுக்கு சமைக்க நம்ம ஹோட்டல் போய் சாப்பிடலாம். சரிப்பா, நம்ம அங்கேயே போய் சாப்பிடலாம். அண்ணா எனக்கு சிக்கன் ரைஸ். அண்ணா எனக்கு ஒரு மில்லி மீட்ஸ். எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. தாத்தா உங்களுக்கு பல்லு இல்லையா, அப்புறம் எப்படி சிக்கன் பிரியாணி தின்னீங்க? யாராண்டி அமைதியா இருப்பா? எனக்கு ஒரு எம்டி பிரியாணி. அப்பாடா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பிடி பிடிச்சாச்சு. டேஸ்ட் செம்ம டேஸ்ட். ஐயோ, இன்னைக்கு பில்லு கொடுக்க வேண்டியதாயிட்டு. சரி, நாளையிலேருந்து அவன் வீட்லேயே சமைச்சு திங்கலாம். அப்போ எனக்கு ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாப்பா, நல்லா இருந்துச்சு. அடுத்த தடவை அங்கேயும் சாப்பிட்டு போகலாம். சரிப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். பாய் பாய் வீவர்ஸ்.